Hi friends, good evening. என் பேர் சங்கீதா. நாம் இன்னைக்கு Tally Primeல கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு ப்ராக்டிகல்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் தியரி சொல்லியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நான் நிறைய பார்ட்டிகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த பார்ட்டி வந்து நீங்கள் இன்னும் அமௌண்ட் எனக்கு பே பண்ணலை, பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி டைமில் நம்ம பேமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு இது வந்து ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் கொடுக்கும். நம்ம எந்த டேட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் என்ன, அமௌண்ட்டு, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து டேட்டு, செக்காக கொடுத்துருக்கோமா கேஷாக கொடுத்துருக்கோமா இல்லை அமௌண்ட்டு, இது எல்லாமே நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் 0 அந்த மாதிரி காமிக்கும். இது வந்து ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ட்டிகிட்ட கொடுக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது. வாங்க ப்ராக்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் புக்ஸில் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஜர் வந்து நவீன் அன்கோ இது செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000 இருக்குது, கரண்ட் டோட்டல் 30,000, க்ளோசிங் பேலன்ஸ் நில் அப்படின்னு இருக்குது. நம்ம பேமெண்ட்டும் 30,000 கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இதுலேருந்து இந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது லெட்ஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் P கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கா, இங்கே வந்து மேலே பாருங்கள் ரிப்போர்ட் டைப்பில் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அங்கே ஒரு என்ட்ரு எழுதுங்க. என்ட்ரு போட்டிங்கன்னா அதில் கேட்கும் காலம் நாரா இல்லை கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட்ஸா இல்லை லெட்ஜர் அக்கௌண்ட்ஸா அப்படின்ட்டு. கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரிவ்யூ பாருங்கள். இது வந்து சின்னதாக இருந்ததுன்னா ஆல்ட் Z கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் NS என்டர்பிரைசஸ், இது நம்ம கம்பெனி நேம். இது வந்து பார்ட்டி வந்து நவீன் அன்கோ. ஓகேங்களா, இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருச்சு. இங்கே கீழே பாருங்கள், given below is the details of your accounts as standing in my or our books of accounts for the above mentioned period. இது வந்து எங்களுடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000 அப்படின்னு இருக்கா. லெஃப்ட் சைடில் பாருங்கள் டேட்டு பர்டிகுலரில் கேஷாக கொடுத்துருக்கோம் 30,000. ஓகேங்களா, அப்படி காமிக்கும். கீழே வந்து பாருங்கள், நான் வந்து 30,000 இருக்குது, 30,000 பேமெண்ட்டு பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் IRV ஹியர் பை கன்ஃபார்ம் த அபவ், இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஃபார்மெட்டில் நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.